வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணர். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கும்கி படம் தமிழில் வந்துச்சு. அதோட ஹீரோயின் லக்ஷ்மி மேனன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் படத்துலையும் சரி, மலையாளத்து படத்துலையும் சரி, லக்ஷ்மி மேனன் நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் படத்தில் கும்கி நடித்தாங்கள்ல, அந்த லக்ஷ்மி மேனன் இப்போது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பப் அண்ட் பாருக்கு போயிருக்காங்க. அதாவது ரெண்டுமே ஒரு இடத்துல இருக்க பப்புக்கு போயிருக்காங்க. சரிங்களா? அந்த இடத்துல ஏதோ பிரச்சனையாகி அவங்க ஐடி பார்க்குற ஒரு பொண்ணோட பிரச்சனையாகி அந்த பொண்ணு வெளியே போயிடுச்சு. கிளம்பும்போது கார்கிட்ட போகும்போது அந்த ஆக்சுவலி நான் ஃபோட்டோவும் போடுறேன், வீடியோவும் போடுறேன் பாருங்கள். ஆக்சுவலி என்னென்னா அவங்க மொத்தம் 4 பேர். யார்? லக்ஷ்மி மேனனோட ஃப்ரெண்ட்ஸு 4 பேர். ஆக்சுவலி அந்த ஆப்போசிட்டில் வந்த சண்டை போட்டவங்களோட ஐடி வேலை பார்க்குற பொண்ணு லக்ஷ்மி மேனன் சேர்ந்து காரில் தூக்கி போட்டு போய் மிரட்டியிருக்காங்க. என்ன? அந்த ஐடி பொண்ணை. அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. லக்ஷ்மி மேனன் கூட அந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி மேனன் இப்போதைக்கு தலைமறைவாக இருந்திருக்காங்க. அதனால ஹைகோர்ட்டில் பெயில் போட்டிருக்காங்க. பெயிலு ப்ளஸ் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால இப்போ கேரளா உயர்நீதிமன்றம் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. எப்படி? எத்தனை? நான் 17 வரைக்கும், ஆக்சுவலி ஒரு வாரத்துக்கு 17 செப்டம்பர் வரைக்கும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஒரு மாதம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுபோதையில் ஐடி ஊழியரை தாக்கிய வழக்கில் ஆக்சுவலி அந்த பொண்ணு பிடிச்சி காரில் தள்ளி விட்டது எல்லாமே லக்ஷ்மி மேனன் வீடியோ ரெக்கார்டு இருக்கு. ஆனால் கோர்ட்டில் இந்த பிரச்சனைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஃபைல் பண்ணியிருக்காங்க. கோர்ட் வந்து ஆக்சுவலி இப்போதைக்கு டெம்பரரி அரெஸ்ட் பண்ணாதீங்க, அப் டு 17 நெக்ஸ்ட் மாதம், ஒரு மாதத்துக்கு அரெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு இருக்காங்க. ஃபோட்டோ வீடியோ என்னன்னா, இது ரொம்ப ஆக்சுவலி என்னன்னா, பிரபலங்கள் இப்போ ஜாஸ்தி மாட்டிட்டு இருக்காங்க. ஒரு பிரபலம் சொன்னால் ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸை பிரச்சனை பண்ணால் தடுக்கணும், என் பேர் போயிடுன்னு இவங்களும் சேர்ந்து ஈடுபட்டு இப்போ கோர்ட்டில் வந்து எனக்கு சம்மந்தம், ஆக்சுவலி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸுக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கியிருக்காங்க. அதில் ஆக்சுவலி இந்த லக்ஷ்மி மேனன் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, எனக்கும் இந்த கடத்தலுக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த பிரச்சனைக்கு அப்படி இருக்காங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ கிளியராக இருக்குது. லக்ஷ்மி மேனன் தான் எடுத்துகிட்டு போய் தெளிவிடுறாங்க கார்லேருந்து. அப்போது எதை அடிப்படையில் ஆக்சுவலி இவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க சொன்னதை வச்சு கோர்ட் கேட்டிருக்காங்கல்ல, ஆப்போசிட் பார்ட்டியும் இவங்க பார்ட்டி, அதாவது போலீஸ்காரங்களோட வக்கீல், கவர்மெண்ட் வக்கீலும் ப்ளஸ் லக்ஷ்மி வக்கீல் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் ஸ்டே, இது விசாரிக்க வேணாம்னு சொல்லி எதுவுமே சொல்ல. ஆக்சுவலி இந்த வீடியோ கிளியராக இருக்குங்க. லக்ஷ்மி மேனன் பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அதை எதுக்காக தள்ளி விட்டாங்க, என்னதுன்னு விசாரணைனாலும் தெரிய வரும். என்னன்னு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் ஃபோட்டோஸும் அப்லோட் பண்ணுறேன், அந்த வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். கருத்து என்னன்னு சொல்லி நம்ம கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த மாதிரி பண்ணலாமா? ஆக்சுவலி பேர் வச்சுருக்கோங்க, இவ்வளோ பெரிய பேர் வச்சுருக்கோங்க, தமிழில் நிறைய படத்தில் நடிச்சிருக்கோங்க, இவ்வளோ பேர் வச்சுருக்கோங்க, ஏன் இந்த மாதிரி சீப்பாக ஆக்டிவிட்டிஸ் நடந்துருக்காங்கன்னு தெரில. என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆக்சுவலி அவங்க தான் தடுக்கணும். நீ பண்ணால் என் பேர் போயிடுன்னு அவங்க தான் தடுக்கணும். அவங்களே ஈடுபடுறதுன்னா எவ்வளோ பெரிய தப்பாக இருங்க. சட்டங்கள் அவ்வளோ கம்மியாக இருக்குது, தண்டனைகள் அப்படின்னு ரொம்ப கம்மியாக இருக்குது. இழுத்தடிச்சிடலாம். அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் எல்லாருமே ஈடுபடுறாங்க. அதனால் தண்டனைகள் ரொம்ப கடுமையாக இருந்துச்சுன்னா பயப்படுவாங்க. எல்லாரும் யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.